விஷ்ணு பிரம்மா உப்பு கணக்கு எடுக்கார். உப்பு கணக்கு எடுத்த உடனே தப்பு செய்கிறவன் பூமியில் இருக்கிறவன் பூரா உப்பு சாப்பிடாமல் இருக்க மாட்டான். புரியுதா? தப்பு செய்கிறவன், அசிங்கத்தனம் பண்ணுறவன், நீதிமன்றத்தை அவமதிக்கிறவன், கீழே வழக்கறிஞரும் உப்பு சாப்பிட்டு தானே உள்ளே வழக்காடு தான். எல்லாம் கேட்டுக்கோ லாயர். கடவுள் உட்கார்ந்து நீதி அரசராக உட்காந்துருக்காரு. உச்சியில் நீதி அரசராக உட்காந்துருக்காரு, நீதி துறையாக உட்காந்துருக்காரு, நீதி மானாக உட்காந்துருக்காரு, நீதிபதி ஜட்ஜாகவும் உட்காந்து கணக்கு போடுறாரு. கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நீதிமன்றத்திலேருந்து நம்ம கடவுள் உட்காந்துருக்காரு, மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த விளையாட்டு இருக்கா உனக்கு? விளையாடுத. அப்போ அந்த விளையாட்டுக்குள்ள கணக்கு இப்போ உப்புனால எல்லாவனுமே பிடிப்பார். நீ உப்பு சாப்பிட்டு தானே நீதிமன்றத்துக்குள்ளே போகிற. யாரே லாயர்? ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்காத. இந்த உப்பில் பிடிப்பார், ஒன்றை பிடிப்பார். உப்பு சாப்பிட்டோன்னே அந்த உப்பு இன்ஜெக்ஷன் ஏற்றின உடனே சுண்டி போவ. எங்கே போகிறேன்னு பார். நீ ஸ்டேரிங்கை பிடிக்கிறது லாயர். நாய் ஆணும் பெண்ணும் ஸ்டேரிங்கை பிடிச்சி தான் போகுது. நீ உட்காந்து போனாலும் சரி, நீ வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் சரி, நீ வீட்டிலேருந்து குடும்பத்தார் வண்டி வாகனத்தில் போனாலும் நாய் தான் ஓட்டி கொண்டே போகுது ஸ்டேரிங். விமானம் போயிருக்கா? 13 நாள் கணக்கு போட்டிருக்காரு. 13 நாள் 2 விமானம். இன்னும் அடுத்து விமானமோ ட்ரெயினோ பஸ்ஸோ போக்குவரத்து 2 வீலர் 4 வீலர் இந்த உப்புல சாய்ப்பார். இப்போ அரசியல்வாதி இந்த உப்பில் தூக்குவார். 13 நாள் கணக்கு போடுவார் அரசியல்வாதிக்கு. அப்போ இந்த அரசியல்வாதி இந்த உப்பு சாப்பிடுதான்ல, உப்பு சாப்பிட்டு தானே போகிறான், அந்த உப்பில் நான் தூக்குதாமடா அப்படின்ட்டார். ஐயாவே கடவுளே கணக்கு, இது அவர் கணக்கு, கடவுளுடைய கணக்கு, நாங்கள் கணக்கு எழுதுவோம். புரியாடா? இல்லை உப்பு உப்பு மஞ்சள் நேராகோடம் எடுத்துகிட்டு போய் வீடை கட்டுவான், டாராக கட்டுவான், மில்லு தொழிற்சாலை கட்டுவான். இப்போ இந்த உப்பு போட்ட உடனே அவன் மில்லு தொழிற்சாலை வீடு கீடு எல்லாம் சட்டி இட்டிலாம் கரையும். உப்பு எப்படி கரையுது? அது மாதிரி கரையும். உயிர் பலிக்கு அறுத்து போட்ட உடனே சட்டியில் தூக்கி வச்சேன்னு பொம்பளை உப்பு அள்ளி போடுவான். ஆம்பளை சமையல் மாஸ்டர் அவன் உப்பு அள்ளி போடுவான். எப்படி கரையுது? அந்த மாதிரி உலகமே கரையும், வீடு வாசல் கரையும். புரியுதா? அனைத்தும் கரையும். இந்த உப்பு வழியாகத்தான் நோய் ஏற்றுதார். இந்த உப்பு வழியாக வர்ற நோய் தாண்டா பயங்கரமான நோய். நீ இவர் போட்ட கணக்கு குடல் புடுக்கம், மண்டை, மூளை, மூக்கு, காது எல்லாமே இந்த உப்புலே முடிச்சிட்டார். உப்பு கணக்கு தான் பெரிய கணக்கு. உப்பு வச்சு கெமிக்கல் தயாரிக்கான், உப்பு வச்சு திராயத்தை தயாரிக்கான், உப்பு வச்சு இன்ஜெக்ஷன் ஊசி போடுதானா டாக்டரு. அது உப்பு தாண்டா. இல்லை மணியிட பேலே கொசு ஆணும் பெண்ணும் 2 ஆணும் பெண்ணும் மோட்டா கழிகளா. இந்த இடத்த விற்க போகிற வரவன் விற்ற உடனே உப்பு தான் திம்மா. யார்? புறக்கர்லேருந்து இடம் லேண்டு போடுறவன், இடம் வாங்குறவன், கொடுக்குறவன் எல்லாம் அனைத்தும் இந்த உப்பில் சொல்லி முடிச்சிருவார். ஒரே நிமிஷம் உலக நாடு அந்த நோய் உடையில சுண்டி. ஆடு மாடு தண்ணியில் எப்படி போகுது? புயல் இதில் போகல, தண்ணி போதா? இல்லை எத்தனை 100 என்ன 1000 என்ன போதா? அந்த மாதிரி மானிட பிறவி அப்படியே 1000 லட்சக்கணக்காக போகும். உப்புல எடுக்காராய். எந்த மந்திரவாதியும் சொல்ல முடியாது, எந்த மந்திரவாதியும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த டாக்டரும் கண்டுபிடிக்க முடியாது. உப்பு வழியாக நோய் ஏற்றுறாரு. உப்பு வழியாக போட்ட கணக்கில் தீ மாதிரி பிடிக்கும். புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கிட்டியாடா? இல்லையா மானிட பேல? நீ கை எடுக்க மாட்ட, விட்டு ஒரு ஆட்டின பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்து கடவுளே மன்னிச்சிருங்கன்னு அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்ப. இவர் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். தப்பு செஞ்சியா தண்டனை அனுபவிச்சு போ. 3 மதமாக வச்சுருக்கீல, கிறிஸ்டின்னு, முக்காடு தொப்பி, இவன் இந்து பாதர் சர்ச்சி அனைத்தும் இந்த உப்புலே கரைச்சிருவார். கடவுளால் தான் முடியும், கடவுள் தான் கரைப்பார். எல்லா பேருக்கும் தெரியும்டா கடவுள் எங்கே இருக்கார், கடவுள் ஒன்று இருக்காருன்னு எல்லா மானிட பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும். வீசிக்கிட்டு போகிறையில இல்லை உப்புனால் 2 பேரும் குதிராட்டம் ஆடுதில்லடா, ஆணும் பெண்ணும். அதில் தான் போய் பிடிக்கும். சொரிஞ்சிக்கிட்டு கிடப்ப ஆணும் பெண்ணும் சொரிய விட்டு புண்ணாக்க ஆக்கி விட்ருவார். எங்கள் அண்ணன் அண்ணி இருக்காங்க, நாங்கள் ஓலியமாக கணக்கு போட முடியாது. இது நாசுக்காக தான் கணக்கு போட முடியும், நாசுக்காக தான் கணக்கு விட முடியும். அண்ணன் அண்ணி தெரியுதா? எங்கள் அண்ணி பார்வதி அம்மா புரியுதா? அவங்களுக்கு முன்னாடி கணக்கு நாங்கள் போடுதோம்னா எங்களுக்கே அவ்வளோ வேதனையாக இருக்குது. நீதிமன்றம் கோர்ட்டு எல்லாமே கேட்டுக்கோப்பா. உப்புனால நீதிமன்றம் கோர்ட்டு அலற விடுவார். உப்பு திண்டு தானே உள்ளே வரேன், அலற விடுவார். அப்போ நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கையை எடுக்கணும்ல, அப்போ எப்படி கையை எடுக்க வைக்காருன்னு பார், உலகமே பார்.
முக்கால் சத்தியம். தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்ஸில் அப்போ பாரப்பா, அப்போ பாரு ஆணும் பெண்ணும் கீழே வழக்காட்டங்கள் லாயரும் நீ ஆணும் பெண்ணும் அப்போ பார் அப்படியே உப்புனால கை கால் எல்லாமே உலக நாடு பொக்களமாக கிளம்போம். புரியுதா? உடம்பே பொக்களமாக கிளம்போம் உப்பு மாதிரி. முக்கால் சத்தியம்.